அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். அனைவருக்கும் ரம்லான் முபாரக். தல்பினா டெசர்ட் இது ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா நேற்று, அதோட ஃபுல் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஒரு கையளவு பார்லி அரிசி தண்ணியில் போட்டு 4 மணி நேரம் ஆகுது, நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இந்த பார்லி அரிசியோட 20 பாதாமும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையுமே வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். பாதாம் நான் ஊற வைக்கல, அப்படியே போட்டாலும் நம்மளுக்கு அரைவிடும். ஊற வச்சாலும் பரவாயில்ல, ஊற வைக்கலைனாலும் பரவாயில்ல, மிக்ஸியில் அரைவிடும் இல்லையா. பேரிச்சம்பழத்தில் 6 எடுத்துருக்கிறேன். அதில் சீடு எடுத்துட்டு பார்லி அரிசி, பாதாம், பேரிச்சம்பழம் இதோட கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ காய்ச்சின பாலில் அரைச்ச இந்த பாதாம் பார்லி அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். நல்லா திக்காக அரைச்சி எடுத்தேன் இல்லையா, இந்த பார்லி அரிசி, பாதாம், பேரிச்சம்பழம் அது நல்லா திக்காக இருக்குது. நல்லா பாலில் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்மளுக்கு அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சா டேஸ்ட் டோட்டலாக வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஆயிரும். நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் திக்காயிரும். ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குங்க பார்லி அரிசியில், பேரிச்சம்பழத்தில், பாதாமில், பாலில். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க இதில் சேர்த்துருக்கிற எல்லாத்துலேயுமே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம மில்க் ஷேக் மாதிரியும் தல்ஃபினா நம்ம ரெடி பண்ணலாம். அதாவது தல்ஃபினா கீர் ரெடி பண்ணலாம். நான் இந்த மாதிரி திக்காக செஞ்சுருக்கிறேன். நம்மளுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிரியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்க சீடு எடுத்துகிட்டு பாதாம் உள்ள வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது எதுக்குன்னா இந்த டெசர்ட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பேரிச்சம்பழம், பாதாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பிஸ்தாவும் மேலே தூவி விட்டு, அதுக்கப்புறம் தேனும் கொஞ்சம் மேலே விட்டு இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், தித்திக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.